ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் குரோனிக்கல்ஸ் ஆஃப் மார்ஷல் கார் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மான்வாவோட 3வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோவை லைக் போடாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் போட்டு பாருங்கள். அப்போ தான் வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். எனக்கும் வீடியோ பார்த்துக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கவர்னர் நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இப்படி வரும்போது திடீர்னு அந்த பேண்டிட்ஸ் குரூப் வந்திருப்பாங்க. அட்டாக் பண்ணி அவங்க எல்லாரும் கொண்டிருப்பாங்க. அப்போது நம்ம ஹீரோவும் கவர்னரும் நின்றுட்டு இருக்கும்போது அந்த பேண்டிட்ஸோட ஹெட் வந்திருப்பான். அதோட முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் என்ன நினச்சிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்போ ஒன்று அந்த பேண்டிட்ஸோட லீடர் சொல்கிறான், பரவாயில்லையே, இந்த ராத்திரி நேரத்தில் இவ்வளோ தைரியமாக நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க இந்த காட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அதுக்கு நம்ம கவர்னர் நீதானே அந்த ஜேங் பேக்சான் அப்படின்னு சொல்கிறான். உடனே அதுக்கு அந்த ஜேங் பேக்சான் சிரிச்சுக்கிட்டே, இன்னையோட நீ இந்த இடத்துல சாக போகிற, இதுதான் உன்னுடைய கடைசி நாள், ஆங் ஊன் சான் அப்படி சொல்கிறான். உடனே கவர்னர் யோசிச்சு பார்க்குறான், இல்லை இப்படி நடந்துடக்கூடாது, இது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா ராயல் ஃபேமிலி இவங்க குடும்பத்தை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் கொண்டாங்க. அது நான் இந்த நேரத்தில் இவங்க வருவோன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஒரு ஆபத்து தான். இந்த நேரத்தில் உதவுறதுக்கும் யாரும் இல்லை. இவன் ஏதாவது உதவி செய்வானா இவனுக்கு? நம்ம ஹீரோ பார்த்தா குழந்தை வேற தூங்கிட்டு இருக்கு, இவங்க வேற நடு காட்டுக்குள்ளே இவ்வளோ சத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கான். உடனே கவர்னர் என்கிட்ட ஒரே ஒரு ஸ்வாட் மட்டும்தான் இருக்குது, ஆனால் இங்கே டசன் கணக்கான பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஃபர்ஸ்ட் ரேட் ப்ரொஃபஷனல் கில்லராக இருக்கக்கூடிய ஜேங் பேக்சான் அவனும் இருக்கான். என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ உடனே கூட்டத்தில் பாஸ், இவனை கொண்டுடலாம், இவன் நம்ம குடும்பத்துக்கு செஞ்சதுக்கு இவனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தான் சரியான டைம், இவனை நம்ம கண்ணந்தூரமாக வெட்டி இங்கே இருக்க விலங்குகளுக்கு உணவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டாலும், இல்லை என்னை அப்படிலாம் பண்ணிடாதீங்க, எனக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே எல்லாம் இங்கேருந்து அடிக்கிறாங்க. அடித்து, நீ கருணை காட்டுறதை பற்றி பேசுகிறியா? எங்கள் குடும்பத்தை எவ்வளோ கொடூரமாக கொண்டு போகணும் கவர்மெண்ட், அதனால் உங்களுக்கு இதுதான் தண்டனை அப்படி சொல்கிறான். சொல்லிவிட்டு நம்ம ஆட்டுத்தாடி சிரிக்கிறான். சிரிச்சுட்டு, இன்றைக்கி பயங்கர ஜாலியான சந்தோஷமான நாள், இன்றைக்கி நாங்கள் ஒன்று கொள்வது உறுதி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த கவர்னர் கத்துறான், என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்றினீங்கன்னா நீ எது கேட்டாலும் நான் தாரேன் உனக்கு அப்படி சொல்கிறான். அப்போ கூட்டத்தில் ஒருத்தன் கேட்குறான், பாஸ் இங்கே ஒருத்தன் நிற்கிறான், இவனை என்ன பண்ணுறது அப்படி கேட்குறான். அப்போது அந்த ஆட்டுத்தாடி நம்மளால் பார்த்துட்டு அவன் கையில் கட்டியிருக்கிறதையும் பார்த்துட்டு, இவனை ஏதோ ஒரு இதுக்காண்டி கூப்பிட்டு போயிட்டுருப்பாங்க போல, சரி அதான் நமக்கு தான் அவன் கிடச்சிட்டானே, அதுக்கு இவனை தேவையில்லாமல் கொண்டுட்டு அப்படின்ட்டு அவன் கையில் இருக்க கட் பண்ணி விட்டுட்டு, இன்றைக்கி உனக்கு அதிர்ஷ்டமான நாள், ஏன்னா இன்றைக்கி நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கோம், அதனால் நீ இந்த இடத்துல கிளம்பிடு, அதான் உனக்கு நல்லது அப்படி சொல்கிறான். ஆனால் அந்த கூட்டத்தில் இன்னொருத்தர் சொல்கிறான், எங்கள் பாஸ் சந்தோஷமாக இருக்கனால ஒன்று இன்றைக்கி உயிரோடு வர்றோம், உழைச்சிப்போ அப்படி சொல்கிறான். அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த கவர்னர் அழுதுட்டு, என்னை காப்பாற்று, நீ காப்பாற்றினீங்கன்னா நீ எதுக்கிட்டாலும் நான் தாரேன் அப்படிங்கிற மாதிரிக்கே சொல்கிறான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஆட்டுத்தாடி கொஞ்ச நேரம் நிற்கிறியா அப்படி கேட்குறான். அப்போ அந்த ஜேங் பேக்சான் தெரியும் பார்த்துட்டு, என்ன சொன்னேன், என்னையா சொன்னேன் அப்படின்னு கேட்குறான். ஆமாம், உன்னை தான் சொன்னேன், உன் மண்டையில் வர முடியல, தாடி தான் பெருசாக இருக்குது, அதனால் ஆட்டுத்தாடினேன், ஏன் அதில் எதுவும் பிரச்சனை அப்படிங்கிறான். நீ இன்னைக்கு சாக போகிறடா, என்ன வார்த்தைடா சொன்னேன் அப்படி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ஏன் அவனை கொல்றீங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படி கேட்குறான். அதுக்கு அந்த ஆட்டுத்தாடி, இவன் என் குடும்பத்தை கவர்மெண்ட்டை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காண்டி நாங்கள் இவனை கொல்ல போகிறோம், எங்கள் குடும்பத்தை என்றைக்கு அந்த கவர்மெண்ட் கொண்டுச்சோ அதே நாளில் இவனை கொல்ல போகிறோம் அப்படி சொல்கிறாங்க. உடனே அதுக்கு நம்ம ஹீரோ ஸோ கவர்மெண்ட் உங்கள் குடும்பத்தை கொண்டதுக்காண்டி நீங்கள் அந்த கவர்னரை வச்சு ரிவெஞ்ச் எடுத்துக்கலான்னு பார்க்குறீங்க, ஆனால் அது அவ்வளோ நல்ல விஷயமா தெரியலையே அப்படி சொல்கிறான். உடனே அவங்க கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம், உனக்கு என்ன மூளை எதுவும் மங்கி போச்சா, யாரை பார்த்து என்ன பேசிகிட்டு இருக்க அப்படி கத்திட்டு இருக்காங்க. உடனே ஆட்டுத்தாடி நிறுத்துங்கடா அப்படி சொல்லிட்டு, நீ இவனை காப்பாற்றணுங்கிற மணிக்கு எதுவும் நினைக்கிறியா, அப்படி நினச்சின்னா அந்த எண்ணத்தை மறந்துடு, ஏன்னா நான் கொல்ல போகிறான், இவனை நீ காப்பாற்றணும்னு நினச்சின்னா நீயும் இந்த இடத்துல தேவையில்லாமல் சாக போகிற அப்படின்னு சொல்கிறான். நம்மளால் பார்க்குறான், சுற்றி பார்த்துட்டு ஒரு 50 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள கொள்றது ஒன்றும் அந்தளவு கஷ்டமான விஷயமா இருக்காது. இருந்தாலும் கவர்மெண்ட் கேட்குறான், நீ இந்த இடத்துல காப்பாற்றி கூப்பிட்டு போனால் நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்குறான். நான் நீ எது கேட்டாலும் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான்.
அப்போ நம்ம ஹீரோ ஒன்று, சரி அப்போ நான் உன்னை இங்கேருந்து காப்பாற்றி கூப்பிட்டு போகிறேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரு விஷயம் பண்ணி தரணும், அதான் அந்த மேனர் பற்றின விஷயம் இனிமேல் யாருக்கும் தெரியாமல் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கூட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்ப, உன் மண்டையில் என்ன மூளை இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த கவர்னர் வந்து யோசிச்சு பார்க்குறான். மேனரா, ஆமாம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடை பார்த்தோமே அதை பற்றி தான் சொல்கிறான் போல அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி நீ சொல்கிற மாதிரிக்கே நான் செஞ்சிடறேன், அது ஒரு நல்ல ஆஃபர் தான், நீ மட்டும் என்னை காப்பாற்றிட்ட அப்படின்னா அந்த மேனர் பற்றின விஷயம் யாருக்கும் தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்போ பின்னாடி இருந்த ஒருத்தன் வாயமுறா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி உதைக்கிறான். இவனை உதைச்சிட்டு, இங்கே பாடுறா தம்பி, நீ வந்து உயிர் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போவே இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கூட்டத்துலேருந்து ஒரு மொட்டை, இவன்ட்டெல்லாம் என்னடா மரியாதையாக பேசிகிட்டு இருக்கீங்க, இவெல்லாம் ஒரு பூச்சி மாதிரிடா, காலில் போட்டு நசுக்கிற மாதிரி அவன் நசுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம ஹீரோ அடிக்கிறதுக்கு பாஞ்சு வரான். பார்த்தா நம்ம ஹீரோ அசைய கூட இல்லை, நின்றுட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா அடிக்கணும் தானே அப்படின்னு அனுசரிக்கவே விழுவான். யாருக்குமே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எல்லாம் திரும்பி பார்த்துட்டு, சேங்கோ என்ன ஆச்சு, யார் இவனை கண்ணு மிக்க நேரத்தில் இவனை எப்படி அடிச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா கவர்னர் அதை பார்த்துட்டு, என்னடா இது பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிறான். ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் இருந்து சொல்கிறாங்க, என்ன இது, இவன் தான் நம்ம கூட்டத்திலே டாப் 3ல ஒரு ஆள், அப்படி இருக்கவனே அவன் இப்படி பண்ணிட்டானா அப்படி சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அந்த ஆட்டுத்தாட்டி வந்து பார்க்குறான். இவன் மூமெண்ட் எதுவுமே நான் பார்க்கல, அந்த அளவுக்கு பார்க்க முடியாத அளவுக்கு வேகமாக இருக்கிறான், அந்த அளவுக்கு இவன் மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணுறான் அப்படின்னா இவனை எப்படி இவங்க கைது பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க, எதுவாக இருந்தா என்ன, இந்த இடத்துல இவனை கொல்ல வேண்டியதுதான் அப்படி சொல்லிட்டு, இவன் பார்க்குறதுக்கு என்னோட ஸ்ட்ராங்கரான ஆள் மணிக்கா தெரியலாம், ஆனால் நாங்கள் நிறைய பேர் இருக்கோம், இவன் ஒரு ஆள் தான் இருக்கான், அதுவும் இல்லாமல் வெப்பன் எதுவும் கையில் இல்லை, அப்படிங்கும்போது எங்களுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது, என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு இவனை காப்பாற்ற போய் இந்த இடத்துல முடிய போகுது, இவன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கரான ஆளாக இருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். சிரிச்சுட்டு எல்லாரும் சுற்று போடுங்க அப்படிங்கிறான். அவங்க ஆளுங்கெல்லாம் சுற்று போட்டு ரெடியாக நிற்கிறாங்க. அப்போ உடனே, நீ வந்து உனக்கு கொடுத்த வாய்ப்பை நீ மிஸ் பண்ணிட்ட, இந்த இடத்துல நீ சாக போகிற, இவனை காப்பாற்ற போய் அப்படிங்கிறான். நம்மளால் பார்த்தா எந்த ரியாக்ஷன் இல்லாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஆளுங்கெல்லாம் அப்படியே அவனை வெட்டுறதுக்காண்டி ஆகத்தில் அப்படியே பறந்து வராங்க. வந்துட்டு இருக்கும்போது நம்மளால் பார்த்தா எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல், எங்களெல்லாம் நான் கண்டிப்பாக கொண்டு தான் ஆகணும், எங்களை கொல்றது ஒன்றும் அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டமான விஷயம் இல்லை, ஆனால் நான் இதெல்லாம் எதுக்காண்டி பண்ணுறேன்னா அப்போ தான் என் பொண்ணு சந்தோஷமாக இருப்பா, எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னு யோசிச்சுட்டு, அதுக்காண்டி இதை நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரட்டன் அங்கேருந்து கிளம்புறான். பார்த்தா ஒரே புழுதி புயலாக இருக்குது, என்னன்னு யாருக்கும் ஒன்றும் தெரியல. கவர்னர் வந்து அப்படியே பார்க்குறான், பார்த்துட்டு தெற்கு முறுக்குன்னு நிற்கிறான். அந்த ஆட்டுத்தாடி அதுக்கு மேலே சாக்காகி நிற்கிறான். பார்த்தா எல்லாரும் அடிச்சு போட்டு கையில் ஒருத்தனோட நிற்கிறான். ஆட்டுத்தாடி வந்து யோசிச்சு பார்க்குறான், நம்ம கண்ணு மிக்கிற நேரத்தில் இது நடந்து முடிஞ்சிருச்சு, அவன் என்ன செஞ்சான்னா அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த ஆட்டுத்தாடி வந்து அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்க்குறான் ஸ்லோ மோஷனில். என்ன நடந்திருக்குன்னா, இவங்கெல்லாம் கத்தி எடுத்துகிட்டு அடிக்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க. பார்த்தா நம்ம கையில் ஒரு கல் எடுத்து எல்லாத்தையும் விட்டு எறிஞ்சு அடிச்சிருக்கான். அடிச்சடியில் கத்தி இதெல்லாம் பறந்துருக்கு. ஆள் உள்ளே பூந்து எல்லாரையும் சரமாரியாக அடிச்சு தள்ளியிருக்கான். அதை இப்போ தான் யோசிச்சு பார்த்துட்டு, இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளா, என் ஆளுங்க எல்லாமே ஃபஸ்ட்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் அளவுக்கு பயங்கரமான ஆளுங்க, அப்படி இருக்கிறவங்களையே கண்ணு மிக்கிற நேரத்தில் இவன் அடிச்சிட்டானா, அப்போ இவன் வந்து சாதாரணமான ஆளாகவே இருக்க மாட்டான், இவன் வந்து கண்டிப்பாக ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட் தெரிஞ்ச ஒரு ஆள் தான். இப்போதைக்கு இவனை ரிவெஞ்ச் எடுக்கிறத விட இந்த இடத்துல இருந்து உயிர் வாழ்கிறது எப்படிங்கிறதான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இவனுடைய கில்லிங் இன்டென்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இவன் அவங்க எல்லாரையும் இன்ஸ்டண்ட்டாக கொண்டுட்டான் அப்படின்ட்டு நம்மால் இப்போ தான் அது நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ரியலைஸே பண்ணுறான். பார்த்துட்டு ஆட்டுதாட்டி உடனே, என்னடா இது, நீ இவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி பண்ணியிருப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படி சொல்லிட்டு பார்த்தா தலைதறிக்க ஓடுறான். என்னடான்னு பார்த்தா ஆளு காட்டுக்குள்ளே தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். ஓடி இவன்ட்டு இப்போதைக்கு உயிர் வாழ்றதான் முக்கியம், வீரத்தோட இப்போதைக்கு விவேகம் தான்டா முக்கியம் அப்படி சொல்லிட்டு காட்டுக்குள்ளே பாஞ்சடிச்சு ஓடிட்டு இருக்கான். நான் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் இந்த மணிக்கு ஸ்ட்ராங்கான ஆளை பார்த்ததே இல்லை, இவங்கிட்ட மோதுறதுக்கு நம்ம தப்பிச்சு ஓடுறது எவ்வளோ பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு ஓடுறான். அப்போ வந்து அந்த கவர்னர் வந்து பார்த்துட்டு, அவனை பிடிச்சி கொடு, அவன் எங்கேயும் ஓடிடாமல் பிடிச்சி கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே நம்மால் கையில் கல் எடுத்துட்டு தள்ளிடவா அப்படி சொல்லி கேட்குறான். உடனே இல்லை அவனை நீ உயிரோட பிடிச்சதா, அப்போ தான் நான் அவனை கவர்மெண்ட்டில் ஒப்படைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்.
என்னடா இது நசன் பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இவன் முயல் மாணிக்க பாஞ்சு பறந்து ஓடிட்டு இருக்கானே அப்படின்ட்டு நம்மளால் பார்க்குறான். பார்த்துட்டு சரி ரைட்டு அப்படின்ட்டு அங்கேருந்து சரட்டுன்னு கிளம்புறான். தலையில் கையை வச்சு தரையோட ஒரே அடித்து அவனை அடிச்ச அடியில் அங்கேயே மயக்கப்பட்டு விழுந்துடுறான். அடுத்து பார்த்தா நம்ம கவர்னர் தான் காட்டுறாங்க. பார்த்தா ஆள் இங்கேயே தொங்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த ஆட்டு தட்டி அடித்து பக்கத்தில் படுக்க போட்டு கவர்னரையும் தொங்க விட்டுருக்கான். கவர்னர் ஒன்று நினச்சி பார்க்கான், ஏன்டா அவனை தொங்க விட்டா சரி என்னையாண்டா சரி தொங்க விட்டா அப்படின்ட்டு. உடனே நம்மளால் நீ சொன்ன மணிக்கே நான் செஞ்சுட்டேன், நீ நான் சொன்னதை செய்வேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெரராக பார்க்குறான். அப்போ தான் அந்த கவர்னர் யோசிச்சு பார்க்குறான், அந்த மேனர் விஷயத்தை பற்றி பேசுகிறான் போல அப்படின்ட்டு. உண்மையிலேயே நான் அதை பற்றி யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். இனிமேல் அந்த மேனர் பற்றின விஷயம் யாருக்கும் எதுவும் தெரியாது. நீ செஞ்ச உதவிக்கு நான் அதை கைமாறாக செய்கிறேன் அப்படிங்கிறான். உடனே நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு எதனால அவன் அழுகுறான், நம்ம தான் அவன் சொன்னதை செஞ்சுட்டாங்க, உயிரோட தானே இருக்கிறான், அப்புறம் அழுகுறான் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போதான் சோமி சொல்லியிருப்பா, நீங்கள் ஏதாவது நெகோசியேஷன் பண்ணுறீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்கன்னா அவங்க அதை கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. உடனே நம்மளால் அதை யோசிச்சு பார்த்துட்டு ஓ இதனால தானா அப்படின்ட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டே இது ஒன்றும் அந்த அளவுக்கு கொடூரமான விஷயமா இருக்காது, நல்ல வேலை நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி சிரிக்கிறான். அதை பார்த்துட்டு அந்த கவர்னரு ஐயோ என்னோட பார்க்க மான்ஸ்டர் மண்டியாக இருக்கான், இந்த மணிக்கே மனுஷங்கள்லாம் இந்த உலகத்தில் வாழ தான் செய்கிறாங்களா, யாருக்கும் தெரியாமல் இவ்வளோ நாள் சைலண்டாக இருந்திருக்கானப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளால் நினச்சி பார்க்குறான், நான் நினச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. யூனான் அப்படிங்கிற இடத்துல மார்க்கெட் பிளேஸ் காட்டுறாங்க. அங்கே பார்த்தா ஹீரோவும் சோமியும் நடந்து போயிட்டுறாங்க. அப்படி போகும்போது மக்கள்லாம் விஷயம் கேள்விப்பட்டியா, அந்த காட்டுக்குள்ள இருந்த அந்த பேண்டிட்ஸ் அவங்கள நேற்று கவர்னர் வந்து பிடிச்சிட்டாராம், அது மட்டும் இல்லாமல் அவர் தனியாளாக போய் அவங்க கூட சண்டை போட்டு பிடிச்சாராம் அப்படி சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்மளால் நினச்சி பார்க்குறான், பிடிச்சி கொடுத்தது நான், நல்ல வேலை அவன் நம்ம பேர் எதுவும் வெளியே சொல்லலை, அது மட்டும் இல்லாமல் அந்த மேனரும் நல்லபடியாக சுமூகமாக முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா திடீர்னு சோமி வந்து எதையோ ஸ்மெல்லு வாங்கிக்க வருது. முக்கம் பிடிச்சிட்டு பார்த்துட்டு வாங்க போய் சாப்பிட போவோம், வாடை பயங்கரமாக இருக்குது, நம்ம போய் சாப்பிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அப்போ ஒன்று நம்மளால் நினச்சி பார்க்குறான், அந்த பேண்டிட்ஸை பிடிச்சி கொடுத்தனால நமக்கு நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறான். என்னன்னு பார்த்தா போய் சாப்பிட போகிறான். போயிட்டு ஃபுட்டை பார்த்தா நம்மளால் யோசிச்சு பார்க்குறான். பார்த்துட்டு இனிமேல் நம்ம ஒரு குழந்தைய வளர்க்குறது ஒன்றும் அந்த அளவுக்கு சாதாரணமான விஷயமா இருக்க போகிறதில்ல, நமக்கு முதல்ல நிறைய பணம் தேவை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இனிமேல் பணம் சம்பாதிக்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்ட்டு நினைக்கிறான். இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.